1ஆம் கிளாஸ். சின்ன பிள்ளைகிட்ட கூட இன்னைக்கு பேசி ஜெயிக்க முடியாது. அவ்வளவு விவரம் அந்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கு. அன்னைக்கு ஒரு அப்பா என்ன பண்ணாரு, டேய் தம்பி, பிப்ரவரி 14 என்ன தெரியுமா? உங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க பையன்கிட்ட அப்பா கேட்டாரு, டேய் பிப்ரவரி 14 என்ன தேதி தெரியுமாடா? அவன் தலையை சொரிஞ்சுக்கிட்டே, அப்பா லப்பர்ஸ் டே தானப்பா. அட கிறுக்கு பையனே, கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு கடைசி நாள், முதல்ல அதை கட்டு. இருக்கிற பிள்ளைகிட்ட பேசி ஜெயிக்க முடியாது சார். அன்னைக்கு ஒரு பையன் எந்திரிச்சு கேட்கிறான், சார் பிப்ரவரி 14 காதலர் தினம், நவம்பர் 14 குழந்தைகள் தினம், ரொம்ப சரியா வச்சிருக்காங்க சார். ரெண்டுக்கும் நடுவுல சரியா 10 மாசம் தான் இருக்குங்க. இருக்கிற பசங்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது சார். எல்லாம் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. அன்னைக்கு எங்க வீட்டுல இருந்து சரியா 4 வீடு தள்ளி சந்தோஷம் ஒரு பையன் இருந்தான். சந்தோஷ் சாயங்காலம் சும்மா இருந்தா வீட்டுக்கு வரான்னு செல்போன நோண்டிக்கிட்டே வந்தேன். என்ன பண்றேன்னு, அண்ணே இன்ஸ்டாகிராம்ல பேசிக்கிட்டு இருக்கேன். ராயபுரம் மாதிரி அழகான கிராமங்கள் தெரியுதோ இல்லையோ சார், எல்லாருக்கும் இன்ஸ்டாகிராம் தெரியும். அவன் இன்ஸ்டாகிராம்ல இங்க முக்கியமான ஒரு வேலை செய்யறான். இங்க இருந்து ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்புறான், இங்க இருந்து பையன் அனுப்புறான். இந்த தலைமுறை பிள்ளைகள் செல்போனை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இங்க இருந்து பையன் அனுப்புறான், செல்ல குட்டி செல்ல குட்டி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு? அதுக்கு அங்க இருந்து பதில், செல்ல குட்டி இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. உடனே பையன் இங்க இருந்து கேட்கிறான், செல்ல குட்டி இப்போ என்ன சாப்பிடுது? அதுக்கு அங்க இருந்து பதில், செல்ல குட்டி இப்போ இட்லி சாப்பிடுது. இந்த பிள்ளைகள் என்னெல்லாம் பேசுறாங்கன்னு கவனிக்கணும் சார். நிறைய பள்ளி மாணவர்கள்லாம் வந்திருக்கீங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்க இருந்து பையன் அனுப்புறான், ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்கிறான், செல்ல குட்டி இப்போ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கு? அதுக்கு அங்க இருந்து பதில், செல்ல குட்டி இப்போ லுங்கி கட்டி இருக்கு. தோத்துட்டா முடிவு பண்ண முடியுமா? இவன் அனுப்புறான் இங்க இருந்து. இருக்காது, செல்ல குட்டி லுங்கி எல்லாம் கட்டாதே. அதுக்கு அங்க இருந்து வந்த பதில், பேசுறது செல்ல குட்டி இல்ல, செல்ல குட்டியோட அப்பா. இன்னைக்கு செல்போன்ல நாம நிறைய பேர்த்த பேசுறோம் சார். இங்க இருந்து நாம செய்தி அனுப்புறோம், அங்க இருந்து பதிலுக்கு நாம பேசுறவங்க தான் அனுப்புறாங்கன்னு என்ன கணக்கு? யாரு வேணாலும் அனுப்பலாம்ல, யாரு வேணாலும் அனுப்பலாம்ல. நான் 2 வருஷம் காரைக்குடி அழகப்பா பொறியியல் கல்லூரியில படிச்சேன், எம்இ. இப்ப என்னோட பெரம்பலூர்ல இருந்து இளவரசன் ஒரு பையன் படிச்சான். 2 வருஷமும் அவன் ஒரு நாள் கூட கல்லூரிக்கு வராம இருந்ததே இல்லை. எல்லா நாளும் கல்லூரிக்கு வந்துருவான்.